இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்ததற்கு பின்பாக பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானிற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக யோசுவா கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடியும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் மலையின் மேல் இரும்பு கருவிகளால் செதுக்கப்படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறார். யோசுவா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கற்களில் எழுதுகிறார். அந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், மூப்பர்கள், அதிபதிகள், நியாயாதிபதிகள் மற்றும் அந்நியர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் இருக்கிறது. அதனை சுமக்கிற லேவியரான ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாகிய கெரிசி மலையில் பாதி கோத்திரத்து ஜனங்களும் சாபத்திற்கு அடையாளமாகிய ஏபால் மலையில் பாதி கோத்திரத்து ஜனங்களும் இருக்கிறார்கள். கெரிசி மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு மற்றும் பென்னியமின் கோத்திரங்கள் இருக்கிறது. ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபிலோன், தான் மற்றும் நப்தலி கோத்திரங்கள் காணப்படுகிறது. நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தினால் சாபமும் சொல்லப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யோசுவாவின் பலிபீடத்தை பற்றியும் ஏபால் மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சாப தகட்டை பற்றியும் நாம் பார்க்க போகின்றோம். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். 1979ஆம் ஆண்டில் ஆடம் ஜெர்டால் என்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மனாசே மலைநாட்டை ஆய்வு செய்கிறார். 1980ஆம் ஆண்டில் ஏபால் மலையின் வடகிழக்கு சரிவு பகுதியில் கால் தடம் போன்ற உருவ அமைப்பை கொண்ட கல் சுவர் கொண்ட 2 பகுதிகளை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு பகுதி 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் மற்றொரு பகுதி 1 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் காணப்படுகிறது. இந்த இடத்தை அவர் 1982ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை ஆராய்ச்சி செய்கிறார். சில முக்கியமான தொல்பொருள் சான்றுகள் அவருக்கு கிடைக்கிறது. செவ்வக வடிவ கல்ல அமைப்பை கொண்ட பலிபீடத்தையும் படிக்கற்கள் இல்லாமல் கட்டப்பட்ட உச்சியை நோக்கி செல்லும் சரிவு பாதையையும் கண்டுபிடிக்கிறார். மேலும் அதன் பக்கவாட்டு பகுதியில் முற்றமும் காணப்படுகிறது. இந்த பலிபீடத்தை சுற்றி சாம்பலும் எலும்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த எலும்புகளின் எண்ணிக்கை 942 என்றும் இந்த எலும்புகள் 50 முதல் 100 விலங்குகளில் இருந்து வந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். மேலும் இந்த எலும்புகள் அனைத்தும் 1 வயதுள்ள ஆண் மிருகங்களை சார்ந்தது என்றும் சொல்கிறார்கள். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி சான்று வேதாகம முறைகளின்படி இந்த இடத்தில் பலி செலுத்தப்பட்டுள்ளதை காண்பிக்கிறது. மேலும் இந்த அகழ்வாராய்ச்சி இடத்தில் உடைந்த மண்பாண்டங்களும் ஆபரணங்களும் தங்கம், வெள்ளி, வெண்கலத்தால் செய்யப்பட்ட காதணிகளும் கிடைத்துள்ளன. இந்த செவ்வக வடிவ பலிபீடம் 23க்கு 30 அடி நீளம் கொண்டதாகவும் 10 அடி உயரம் கொண்டதாகவும் 23 அடி சரிவு பாதை கொண்டதாகவும் காணப்படுகிறது. மேலும் இந்த செவ்வக வடிவ பலிபீடத்திற்கு நடுவில் வட்ட வடிவிலான பலிபீடமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் விட்டம் 2 மீட்டர் அளவு. இந்த வட்ட வடிவிலான பலிபீடம் வெட்டப்படாத கற்களால் அடிப்பாறையில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த பலிபீடத்தின் அடுக்கை ஆராய்ந்து பார்த்த பொழுது 10 சென்டிமீட்டர் அளவிற்கு நெருப்பு சாம்பல் இதில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் இதர பொருட்களை வைத்து இந்த பலிபீடம் 100 முதல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று ஜெர்டால் பதிவு செய்கிறார். மேலும் இந்த பலிபீடத்தின் காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார். 1985ஆம் ஆண்டு யோசுவாவின் பலிபீடத்தை தான் கண்டுபிடித்து விட்டதாக ஆடம் ஜெர்டால் கூறுகிறார். இது சர்ச்சைக்குள்ளானது. இதனை ஏற்றுக்கொள்ளாத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இது ஒரு கிராமமாகவோ பண்ணை வீடாகவோ அல்லது கண்காணிப்பு கோபுரமாகவோ இருக்கலாம் என்று சொன்னார்கள். 2007ஆம் ஆண்டில் தன்னுடைய முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சியை செய்த ரால்ஃப் ஹாக்கின்ஸ் என்பவர் இந்த செவ்வக வடிவ பலிபீடம் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமானதுதான் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். மேலும் இது ஒரு கிராமமாகவோ பண்ணை வீடாகவோ கண்காணிப்பு கோபுரமாகவோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக பதிவு செய்தார். மேலும் இந்த வட்ட வடிவ பலிபீடத்திற்கு அவர் அதிக முக்கியத்துவமோ கவனமோ
கவனமோ தன்னுடைய ஆராய்ச்சியில் செலுத்தவில்லை. இதற்கு பின்னர் ஆய்வு செய்த ஸ்ட்ரிப்லிங் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வட்ட வடிவ பலிபீடம் வேதத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது என்றும் இது கானான் தேசத்தை யோசுவா பிடித்த காலமாகிய 14ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகவும் இருப்பதாக பதிவு செய்கிறார். 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அசோசியேட்ஸ் ஃபார் பிப்ளிக்கல் ரிசர்ச் அமைப்பை சார்ந்த ஸ்காட் ஸ்ட்ரிப்லிங் மற்றும் அவரது குழுவினர் ஜெர்டால் ஏற்கனவே அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்த மண்ணின் குவியல்களை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். இவர்கள் ஈர சலிப்பு முறையை பயன்படுத்தினார்கள். இந்த ஈர சலிப்பு முறையில் மண்ணை தண்ணீரில் வைத்து நன்றாக அலசி சல்லடை போடுவார்கள். இப்படி செய்யும் போது அந்த பொருட்களோடு ஒட்டியிருக்கும் தூசி விலக்கப்படும். இப்படி ஆய்வு செய்யும் போது சிக்கி முக்கி கற்களும் சிறிய உலோக ஆயுதங்களும் மண்பாண்ட ஓடுகளும் இவர்களுக்கு கிடைத்தது. 3 வருடங்கள் ஆய்வு செய்ததற்கு பின்பாக 2022ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஆய்வு முடிவை இவர்கள் வெளியிட்டார்கள். அது என்னவென்றால் சாபங்கள் பொறிக்கப்பட்ட பண்டைய எபிரேய எழுத்துக்களால் நிறைந்த தட்டையான சதுர வடிவமுள்ள ஒரு தகட்டை இவர்கள் கண்டுபிடித்ததாக சொன்னார்கள். இது ஈயத்தினால் செய்யப்பட்டிருந்தது. இதனுடைய அளவு 2 சென்டிமீட்டர் 0.4 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட இந்த தகடு மடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இதனை உடையாமலோ அல்லது சேதப்படுத்தாமலோ திறக்க வாய்ப்பு இல்லை. இந்த மடிக்கப்பட்ட தகட்டை ஆய்வு செய்வதற்காக உயர் தொழில்நுட்ப எக்ஸ்சிடி ஸ்கேன் மூலம் ஆயிரக்கணக்கான படங்களை எடுத்தார்கள். அப்பொழுது இந்த தகட்டில் 48 எழுத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எழுத்துக்களை ஆராய்ச்சியாளர்கள் புரோட்டோ ஆல்பபெட்டிக் ஸ்கிரிப்ட் என்று சொல்கிறார்கள். அதற்கு எபிரேய மொழியின் முன்னோடி வடிவம் என்று அர்த்தம். இந்த 3400 வருட பழைய சாப தகட்டில் உள்ள எழுத்துக்களை ஆய்வு செய்த எழுத்தியல் வல்லுநர்கள் இந்த தகட்டின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1600ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 1200 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கலாம் என்று கூறினார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட முக்கியமான எழுத்துக்களின் வடிவத்தை பார்த்தவுடன் இது கிறிஸ்துவுக்கு முன் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக நிச்சயம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த தகட்டில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு நடுவில் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. இதனை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் இதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கான பொருளையும் சொல்கிறார்கள். அதில் அரூர் என்ற எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம் சபிக்கப்பட்டவன் என்பதாகும். அதா என்பதற்கான அர்த்தம் நீ என்பதாகும். தமுத் என்பதற்கான அர்த்தம் நீ சாவா என்பதாகும். மேலும் இந்த தகட்டில் எல் மற்றும் யாகு என்ற வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. இது யெகோவா தேவனை குறிக்கும் வார்த்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏபால் மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சாப தகட்டின் ஆராய்ச்சி முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே கடவுளை ஆரம்ப காலத்தில் இருந்தே வணங்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது. மேலும் எல் மற்றும் யாகு என்ற வார்த்தைகளை இவர்கள் இந்த தகட்டில் பயன்படுத்தினதன் மூலமாக ஒரே கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்துள்ளார்கள் என்பது தெரிய வருகின்றது. மேலும் இந்த ஆராய்ச்சி முடிவின் மூலமாக பண்டைய எபிரேயர்கள் எழுதவும் படிக்கவும் அறிவை பெற்றிருந்தார்கள் என்பது தெரிய வருகின்றது. இந்த ஈயத்தினால் செய்யப்பட்ட சாப தகட்டில் இரும்பு எழுத்தாணியின் மூலமாக இவர்கள் எழுத்துக்களை எழுதியிருக்கக்கூடும். இதை போன்றதொரு காரியம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 24 வரை சொல்லப்பட்டுள்ளது. கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று வாசிக்கின்றோம். மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஆலயம் இறங்கின நிலப்பகுதியில் இயற்கையாக அமைந்த திறந்தவெளி ஒளியியல் அரங்கம் அமைந்துள்ளது. அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மலையில் பேசும்போது அந்த வார்த்தைகள் எதிரொலித்து மற்றொரு மலையிலும் கேட்கும். இப்படி யோசுவா நியாயப்பிரமாண வார்த்தைகளை பேசும்போது 2 மலைகளிலுமே அந்த சத்தம் கேட்டிருக்கும். ஏபால் மலை ஒரு பக்கத்திலும் கெரிசி மலை ஒரு பக்கத்திலும் நடுவே 1 கிலோமீட்டர் அளவிற்கு பள்ளத்தாக்கு பகுதியும் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி உடன்படிக்கையை நிறைவேற்றி இருப்பார்கள் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 22,000. இதை வைத்து பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களில் நிச்சயமாக 20 வயதிற்கு மேற்பட்ட லேவியர்கள்
10,000 பேராவது இருந்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் என்னாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களின் 2ஆம் கணக்கெடுப்பின் போது 6 லட்சம் ஆண்கள் காணப்படுகிறார்கள். அப்படி பார்த்தால் இந்த ஜனங்கள் பாளையம் இறங்கி உடன்படிக்கை நிறைவேற்றும் போது குழந்தைகள் மற்றும் பெண்களையும் சேர்த்து 20 லட்சம் பேர் அந்த இடத்தில் இருந்திருப்பார்கள். ஒரு மலையில் 10 லட்சம் பேரும் இன்னொரு மலையில் 10 லட்சம் பேரும் இருந்திருக்கக்கூடும். இவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் சொல்லப்படும் போது ஆமேன் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்களையும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியங்களையும் ஒப்பீடாக பார்க்கலாம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல இந்த ஏபால் மலையில் ஒரு பலிபீடம் நிச்சயமாக கட்டப்பட்டுள்ளது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது போலவே இரும்பு ஆயுதங்களால் வெட்டப்படாத கற்களால் பலிபீடம் செய்யப்பட்டுள்ளது. யோசுவா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் மற்றும் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது போலவே தகன பலிகள் செலுத்தப்பட்டு அதிலிருந்து கிடைத்த சாம்பல் மற்றும் எரிந்த எலும்புகள் கண்டறியப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்வது போல படிகள் இல்லாமல் இந்த பலிபீடத்தில் சரிவு பாதை அமைப்பு காணப்படுகிறது. மேலும் உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல சாபத்திற்காக குறிக்கப்பட்ட ஏபால் மலையில் ஒரு சாபத்தகடு கிடைத்துள்ளது. அந்த சாபத்தகட்டில் சாபமான வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு தருவேன் என்று பார்க்கின்றோம். அதே போலவே கால் தடம் போன்ற சுவர்கள் இந்த இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. கடைசியாக சில வசனங்களை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கின்றோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கின்றோம். பரலோகம் என்கிற ஆசீர்வாதமான இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கு வந்து தன்னையே பாவ மன்னிப்புக்கான பலியாக கொடுத்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அவர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் நிச்சயமாக கொடுக்கப்படும். எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அது மட்டுமல்லாமல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்கள் அனைத்தும் உண்மை என்றும் மறுக்க முடியாது என்றும் இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது யாராவது தெரிந்தவர்கள் வேதாகமம் பொய் என்று சொன்னால் இந்த வீடியோவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.